என்ன முடிவு எடுத்து எம்எல்ஏ ராஜினாமா செய்ய போவதாக முடிவு எப்ப சார் அறிவிப்பீங்க? வாக்களித்து வெற்றி பெற செய்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்க வந்த சி.வி. சண்முகம் அவர்கள், என் மீது நம்பிக்கை வைத்து என்னை வெற்றி பெற வைத்த உங்கள் அனைவருக்கும் உங்கள் பாதங்களை தொட்டு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னை வெற்றி பெற செய்த மக்களுக்கு எப்பவும் நான் நன்றி உணர்வோடு இருப்பேன் அப்படின்னு பேசியிருக்காங்க. உங்களுடைய கோரிக்கை எந்த உதவியாக இருந்தாலும் என்னை நீங்கள் கேளுங்கள், தயங்காதீங்க, யோசிக்காதீங்க. என் சக்திக்கு முடிந்த அனைத்து உதவிகளும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு செய்து கொடுப்பேன் என்று உறுதியளித்து மீண்டும் ஒரு முறை என்னை வெற்றி பெற வைத்த, அதிக வாக்கு வித்தியாசத்தை வெற்றி பெற வைத்த உங்கள் அனைவரும் பாதங்களையும் தொட்டு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் மயிலம் தொகுதியில போட்டியிட்ட அதிமுகவை சேர்ந்த சி.வி. சண்முகம் அவர்கள் வெற்றி பெற்ற நிலையில அந்த மக்களை சந்திச்சு நன்றி தெரிவிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. கட்சியில சில நாட்களாவே அதிமுகக்குள்ளேயே கருத்து வேறுபாடு நிலவிட்டு வந்த நிலையில மக்களை சந்திக்க வந்தது நிகழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. அதை தொடர்ந்து வாகனத்துல வந்து அவரு என்னை வெற்றி பெற செய்த அத்தனை மக்களுக்கும் என்னுடைய பாதம் பணிந்த நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தொகுதி மக்களுக்கு நிச்சயம் நான் செய்வேன், எப்போ நன்றி உணர்வோடு இருப்பேன் அப்படின்னு பேசியிருக்காங்க. உங்களுக்கு தேவையானது எதுவா இருந்தாலும் யோசிக்காம எங்க கிட்ட கேளுங்க அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. மயிலம் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சருமான சி.வி. சண்முகம் அவர்கள் மக்களை சந்திக்க வந்தது அந்த பகுதியில் பெரும் நிகழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. செய்தி பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். இந்த வீடியோவை வழங்கியோர் லெக்ஸ்கோ ஹாலிடேஸ், டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ், எம்சி ஆப்பியோ காட்டன் கிளப்.